Hello guys, so welcome to my channel. Today காஸ்டின் ஃபோட்டோக்கில் நெட்டரிங் கோர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா ஓஎஸ்ஐ மாடல் பார்த்துருப்போம். அதாவது ஓப்பன் சிஸ்டம் இன்டகிரேட்டட் மாடல் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஓஎஸ்ஐ மாடலில் 7 லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 லேயர்ஸை பயன்படுத்தி தான் டேட்டா சென்ட் பண்ண போகிறாங்க, ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஓஎஸ்ஐ மாடலில் சம் கேட்டகரியை குறைச்சிருக்காங்க. அதாவது 7 லேயர்ஸை மெர்ஜ் பண்ணி நமக்கு 4 லேயர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸோ ஓஎஸ்ஐ மாடல்னு கால் பண்ணக்கூடாது, டிசிபி நான் ஐபி மாடல்னு சொல்லி கால் பண்ணாங்க. ஸோ அந்த ஓஎஸ்ஐ மாடலில் நமக்கு மெர்ஜ் பண்ணி 4 லேயர்ஸ் கிடச்சதுனால இப்போ நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணது ரிசீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 7 லேயர்ஸாக இருந்தது 4 லேயர்ஸாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஓஎஸ்ஐல மாடலில் பாருங்கள், அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க் லேயர், தென் ஃபிசிக்கல் லேயர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேயராக நமக்கு டேட்டா வந்து மாறி மாறி போகும். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபி மாடலில் அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட், ஸோ நெட்வொர்க், அக்சஸ் லேயர்னு சொல்லிட்டு இந்த 4 லேயர்ஸ் மூலமாக டேட்டாவை சென்ட் பண்ண போகிறாங்க, ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ தென் ஸோ ஒவ்வொரு லேயர்ஸும் என்னென்ன லேயர்ஸ் மெர்ஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இனி ஒரு அப்கமிங் வீடியோவில் நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.